ஏன்னா அவர் வந்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, உதயநிதி அவர்கள் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. அதை நம்ம எப்படி எடுக்கலாம்? ஒரு அட்வைஸ் மாதிரி நம்ம அது எடுத்துக்கலாம். உதயநிதி தான் அதை முடிவு பண்ணோம். நல்லெண்ணத்துல சொல்றாருன்னு முடிவு பண்றாரா, நக்கல் அடிக்கிறாருன்னு முடிவு பண்றாராங்கிறதெல்லாம் உதயநிதி எடுக்க வேண்டிய முடிவு. ஏன்னா அவரு இதுக்கு முன்னாடி பேசுறப்போ சொல்லியிருந்தாரு இல்லையா, இன்பநிதி அவர்களே வந்து வந்திருந்தாலும் நாங்க அமைச்சரவையில இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா உதயநிதி அவர்களுக்கு வந்து அட்வைஸும் கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்ப அதை அந்த இடம் தான் நமக்கு இந்த இடத்துல தான் எல்லா தலைவர்களுக்கும் எல்லாத்துக்கும் ரவீந்திரன் துரைசாமி சொல்றான், பொலிட்டிக்ஸ் ஒன்லி மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ். ஓகே. கவுண்டர் மூவ் பண்ண முடியும்னா ஒருத்தர் கவுண்டர் மூவ் பண்ணுவாப்புல. இப்ப விசுவாசங்கிறது வந்து வெறும் வார்த்தைன்னு தான் அரசியல்ல சொல்லுவாங்க. அந்த வகையில கவுண்டர் மூவ் பண்ணக்கூடிய லெவல்ல ஒன்றும் துரைமுருகன் இல்லை. பட் தனக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கு, ஒரு இமேஜ் இருக்குங்கிறனால தன்னோட கருத்தை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஏர் பண்றாரு. ஓகே. ஸோ ஏன்னா சமீபத்தில் அவர் ரைடு எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறப்போ அந்த ஒரு அழுத்தம் கூட காரணமாக இருக்குமா அந்த பேச்சுக்கு? ரைடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டைட்டாக பண்ணாங்க. ஸோ அதனால கேட்குறேன். ரைடு இருக்குது, அவரும் ஒன்றும் பிஜேபி என்ன தீண்டத்தகாத கட்சியானு கேட்டவர் தான் துரைமுருகன். ரெய்டு சம்பந்தமாக இருக்கா இல்லையாங்கிறது துரைமுருகன் மனச்சாட்சிக்கு தான் தெரியும். எனக்கு அதில் ஒன்றும் ஜட்ஜ் பண்ண தெரியல.